ஓரியன் மால் போலாம். மேப் போட்டுங்க. சரி ஓகே गाइस, கிளம்பியாச்சு. பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. அது வெற்றிகரமா. ஆனா கடைசி வரைக்கும் நான் சஸ்பென்ஸா வச்சிருக்கேன். மொத்தம் அங்க ஒருத்தர் பின்னாடி உட்காந்துருக்கேன் பாருங்க, காவலன் விஜய். சஸ்பென்ஸ் எல்லாம் உடைச்சு முடிச்சுட்டான். அவங்க டாடா குடிக்குமா ப்ரோ? பாய் ப்ரோ. இந்த பாட்டு கேட்டதுடா? நான் கேட்டது இது கேட்டிருக்கேன் முன்ன. அது என்ன பண்ணதுடா? அது நான் எப்படி அந்த வண்டிக்கு மொத்தம் கொடுக்க போறேன்னு நினைக்கிறேன். இப்படியேதான் போகணும். வாராடே, எத்தனை கிலோமீட்டருக்கு அப்படியே போறதுடா? நிக்காத அப்பா சொல்லிட்டாங்க. இப்ப நைட்டு போகுமா? ராஜேஷ் போதேட்டாங்க. வேணாங்கிறேன், எனக்கு வேணும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குடிச்சுக்கிறேன்ட்டு ஏன்டா அலப்பாறு பண்ணிட்டு இருக்க. பெங்களூர் வந்து அதான் அடையாளமா தலைவனுக்கு. ஆட முடியல. நம்ம இன்னைக்கு வந்து ஓரியன் மாலுக்கு போயிட்டு ஒரு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். என்ன திங்ஸ்னா, எங்கடா அந்த பேகு? நியூ பொம்மைல். பொம்மைலா? கவர் வண்டியில படுறான். கவர் வண்டியில சொல்லிடு ப்ரோ. வண்டியில கவர் மாட்டிருக்கு பாருங்க. கவர் அவன் சொல்லிட்டான். இன்னொரு சொல்லிட்டான். நீ எச்சிக்கிச்சு துப்பிதான் அப்படியே அவன் பைய எவ்வளவு அழகா இருக்குது. இது அழகா இருக்கா? கம்முன்னு வச்சிருந்துக்கலாம். அம்மன் தனியா இருந்திருப்பேன். தனியா இருந்திருந்தா கூட சத்தியமா ஏதோ கொஞ்சம் நிம்மதி. இங்க பெங்களூர் நிஜமால உள்ள என்ட்ரி ஆனோன்னு ஏதாவது பேசணும் பாருங்க. நான் பாட்டு எங்கடா மேப்பை பார்த்துட்டு உருட்டிட்டு ஓட்டிட்டு சந்து பொந்துன்னு சுத்துறேன். இவனுங்க எல்லாம் ஜாலியாக இருந்தா. இவனா என்ன படுத்து தூங்குறான். சரகடிக்கிறான். முடிகள் இதெல்லாம் தப்பு தானே டிரைவிங்ல? தப்பு சொல்லுங்க. ஒத்த கையில இப்படி புடிச்சுக்கிட்டு இப்படி குடிச்சுக்கிட்டு நோ ட்ரங்க் அண்ட் டிரைவ்னு சொல்றீங்க. இங்க ட்ரங்க் பண்ணிட்டே டிரைவ் பண்றாரு ஃப்ரெண்ட்ஸ். டைம் என்ன? முடியல கைஸ். 5 கரெக்டாவா? 5 நம்ம எத்தனை நேரத்துல போறோம்னு மோட்டோ பிளேட் தான் முடிவு பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்துட்டு பெங்களூர் வரணும். உங்க மனச கல் ஆக்கிட்டு தான் வரணும். சுத்துறவெல்லாம் ஆள் கூட தான் சுத்துறோம். சிங்கிளா இருக்கு உங்களுக்கு. கப்புள்ஸா இருந்தா பிரச்சனை இல்லை. ஜாலியா வரலாம். ஜாலியான பிளேஸ். எவனும் எதுவும் கேட்க மாட்டான். ஆனா தனியா வந்துட்டீங்கன்னா வயிறு அடுத்த போய் 10 லிட்டர் மோர் வாங்கி குடிக்கணும். இன்னைக்கு நம்ம வந்து பெங்களூர் ரைடை முடிச்சாச்சு. ஆனா நம்ம முடிக்கல. சொல்ல போனா பெங்களூர் கிராஸ் பண்ணிட்டோம். வேலையெல்லாம் முடிச்சாச்சுன்னு சொல்றேன். என்ன வேலைப்பா? அதான் காமிச்சோம்ல, பொண்ணை தூக்கணும். பொண்ணு இல்லடா, கண்ணுடா. பொண்ணை தூக்காத, கண்ணை பாரு. கண்ணை தூக்கியாச்சு. ஏரியால போயிட்டு மேல ஒரே அளவு எவனா இருந்தாலும் சுட்டுருவோம். பெங்களூருக்குள்ள என்ட்ரி ஆகும்போது பேசினு இருந்தேன். வெளியே வந்துட்டு தான் பேசினேன். மேப்பை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தால இருக்கணும் சரி பின்னாடி இருக்கணும் சரி சொன்னா, அது மேப்ல நானும் போட்டு வச்சுக்கிட்டேன் இருக்கும் சேஃபுக்கு. லெஃப்ட்ல திரும்பினா நான் ரைட்டுங்கிறானுங்க. லெஃப்ட் ரைட்டு கூட எங்க ஆளுங்களுக்கு தெரியல. என்னால முடியல ஒண்ணு வச்சுட்டு டென்ஷன் ஆயிடுச்சு. முன்னாடி சீட்ல உட்காந்துட்டு ஒருத்தன் தூங்கிட்டு வரான். நம்ம நம்பி போனா ஒரு இடத்துல சுத்திக்கிட்டே இருப்போம். தேர் விதியே சுத்திட்டே இருக்கணும்.
ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த ஈவெண்ட் மெட்டீரியல்லாம் வாங்கிட்டுல. ஸோ எங்க ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு நேம் வைக்க போறோம். ஸோ அது என்ன, இப்போ வந்து நாங்க ஃபுல்லா வீடு போற வரைக்கும் போறதுக்குள்ள யோசிச்சுட்டே போவோம். வீடு போற வரைக்கும் வீடு போறதுக்குள்ள நாங்க யோசிச்சு எங்க பேஜுக்கு வந்து ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா சொன்னா என்ன பேரு? கவின் ஈவெண்ட்ஸ், அவ்வளவுதான். மோட்டோ ப்ரொடக்டர் ஈவெண்ட்ஸ், மோட்டோ ஈவெண்ட்ஸ் ப்ரோ. மோட்டோ ஈவெண்ட்ஸ். ஆய் சூப்பரா ராகேஷ், நீ மட்டும் பேசாத, எவ்வளவு யாரெல்லாம் பேசிக்கலாம். கொடுக்கலாம். டம்முன்னு போய் அடிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க அப்பா அது ஆட்டோ 2 இருக்குது. வீட்டுக்கு அடிச்சா கூட 30 லட்சத்துக்கு முடியாது. 10 லட்சம் தருவாடா? இல்ல இல்ல, அதுக்கு மேல தரும். எப்படி அதுக்கு மேலே வரும்? எல்லாமே எடுத்துக்கோப்பா. என்ன இருக்குது? 2 ஆட்டோ தான் இருக்குது. என்ன இருக்குது? வீக்கோ இருக்கா? ஈகோ இருக்கு, இன்னொன்று இருக்கு, எடுத்துக்கோ. இன்னொன்று என்ன இருக்குது? இன்னொன்று ஆட்டோ தான் இருக்கு, 3 ஆட்டோ எடுத்துக்கோ. 3 ஆட்டோ. அப்பயும் அப்படி பார்த்தா 30 வராது, ஒரு 20 தான் வரும். நீ ஏன் செத்து போயிட அப்புறம் உன் காசு? எனக்கு வேணாப்பா. குழந்தைங்களுக்கு ஆமா. குழந்தைங்க கல்யாணமும் ஆகல, குழந்தையும் இல்ல. எங்க அம்மா அப்பா இருக்காங்கடா. நீ செத்து போயிட்டு தான் வீட்டுல எதுவும் கேட்க மாட்டாங்க. யார் சொன்னா? நந்துக்கு இன்னொரு வீடு இருக்குதா? இல்ல இதே இந்த இதே இருக்கு நான் வச்சுக்கு. சிஎஸ்கே தெரியுமாடா? பார்க்கலாமா? எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோ. பார்க்கலாமா? சண்டை வரலாம். அடிவாடி என்கிட்ட பண்ணாத சேட்டை, பார்க்காத துட்ட, போட்டாத கேட்ட, நீ பார்த்துட்ட துட்டத்தான், வரமாட்டேன் கிட்டத்தான், நீ தாண்டி ஒஸ்தி பொண்ணா. சன்னு வரைக்கிறியா? ஊரி சண்டையில நான் என்று சாம்பாருக்கு உனக்கு தொண்டையில ஊரி சண்டையில பாட்டு எழுதிருக்கிறானுங்க பாரு எப்படி. சரியான ரைட்டிங். இந்த பாட்டு பாரு. அடிமை ப்ரோ நான் உனக்கு. இங்க கார் பாடுறா. ஐயோ சரியான இப்பதான் போல இப்பதான் இங்க பாரு, கிறிஸ்டா தான் அதுவும். அப்பா நீ ஏன்னா கிளாஸ்ல விட்டு வச்சுட்ட? தரமான ஆக்சிடென்ட். சென்னை நிப்பிங்கோ அச்ச கொலகலனே ஆயிடு வாழ்ந்து செட்டிங்கோ. நிறைய மார்க் கொண்டல போட்டு கார் பாக்குறீங்களா? காருக்குள்ள தண்ணி விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், டென்ஷன் ஆயிருவேன். அவனை வெளியே வண்டி வருதுடா. என்னடா பண்றீங்க? என்னடா நான் இல்லையப்பா, இவன் என்னடா கழுவ ஊத்துது. கருமண்டாடி ஒரே அடி பூத்துடா. கழட்டி போட்டுக்கும் பாத்துக்க. உள்ள பாட்டு போடு, டோர் தர. சரி போலாமா கைஸ்? நம்ம அவ்வளோதான், நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு.
ஃபைனலாக டீசலை போட்டு வண்டியை ஒன்று நிறுத்தி விடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே ரைடு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக போச்சு, சூப்பராக போச்சு, ஃபன்னாகவும் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஃபன்னாக இருந்ததுன்னு பாருங்கள், பார்ப்பீங்க. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் பாருங்க, பாய் வெங்காயம் தான், பழைய 8 காசு கூட தர மாட்டான். ஏப்பா அப்படி தானே? ராகேஷ் தெரியுமா? தெரியுமே. தெரியும். ராகேஷ் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர். மெக்கானிக்கல் மெக்கானிக். அதாவது கைஸ் எனக்கு மட்டும்தான் கஷ்டம் என்ன அப்படின்னா, இவனுங்க வந்து ஹைவேல வந்து ஜாலி பண்ணிட்டு வந்தானுங்க, அதனால எனக்கும் ஃபன்னா போயிருந்தது. இவனுங்க சிட்டிக்குள்ள போயிட்டு அப்படின்னா எனக்கும் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா மேப்பு நானே பாக்குறதா இருக்கு, டிராஃபிக் நானே பாக்குற மாதிரி இருக்குது. எல்லாம் பேனு வாயை திறந்துட்டு பார்க்க வேண்டிய வேடிக்கைலாம் மட்டும்தான் பார்த்துட்டு வந்தானுங்க. எனக்கு மட்டும் கடைசியில கொக்கு கொடுத்துட்டானுங்க. இருக்குது உனக்கு ராத்திரி கச்சேரி. பாருங்க இந்த மாதிரி டைம்ல தான் ஆளுங்க வெயிட் பண்ணானுங்க. சிட்டிக்குள்ள அங்க ஓட்டும் போது, பெங்களூருக்குள்ள ஓட்டும் போது எனக்கெல்லாம் மனசேல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இல்ல அங்க நம்ம ரிட்டர்ன் வந்துருக்கோம். ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? பேஜுக்கு ஏதோ ஒரு நேம் வைக்கிற, ஈவெண்ட்டுக்கு ஏதோ ஒரு நேம் வைக்கிற சொன்னாங்க. அருமையா இன்னைக்கான விளாக் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சது, கம்ப்ளீட். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, சக்சஸ்ஃபுல்லா வந்தாச்சு. நம்ம ரோடு ஏரியாச்சு, அவ்வளோ வந்துடலாம். நம்ம ரோடு ஏரியாச்சுல இறங்க போறோம். நம்ம ரோடுனா ஏரியாச்சு, நம்ம ரோடு டச் ஆயாச்சு. அவ்வளோ வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ். ஸோ நம்ம வந்து இன்னைக்கான விளாகை இன்னைக்கு அப்படியே கட் பண்ணிக்கிறோம். ஓகே, முடிஞ்சது, ஓவரு. நெக்ஸ்ட் விளாக் எங்க என்ன ஸ்பாட், என்ன லொகேஷன், எப்போ போறோம் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அன்எக்ஸ்பெக்டடா தான் நடக்குது. ஏன்னா இதுவும் பிளான் கிடையாது. நம்ம பண்ற ட்ரிப்பு ஸ்பாட் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் தான், எதுவுமே பிளான் கிடையாது. இன்னைக்கு கூட எங்களுக்கு எங்க போறதுனே தெரியாது. நாங்க சஞ்சய் வளைவு பிளான் ஒரே ஒரு பிளான் சொல்றேன் பாருங்க. ஒரே ஒரு பிளான் தான். அடுத்த விளாக் அப்படிங்கும் போது அவனும் நிக்கிறான்டா, கண்ணடி தட்டிக்கிறான்டா. கபில உங்க அப்பாவா இருக்கும் போது ரெடி. அடுத்த விளாகும் போது 2 பேர்த்துல ஆனா எவனுக்கு ஒருத்தங்க ஏதோ ஒன்று ஆக போகுது. நான் வரல, அடுத்த வாரம் நான் வரலடா. நீ போயிட்டு வா, அவ்வளவுதான். பிளாக்னா என்னடா? ஏதாவது பண்ணி தான் கூட்டிட்டு வருவேன் அவனுங்களை. கட் பண்ணிக்கிறோம். பாய் சொல்ற ராகேஷ். ஆளுங்க இங்கதான் கேமரா ஆன் பண்ணலாம் ஓவர் ஆக்டிவா இருக்கிறானுங்க. டைம் எல்லாம் வந்து கூடிக்கிறாங்க. அப்படி எதுக்கு போயிது கரால போட்டு சாப்பிட்டோம். கேமரால மறந்து உட்காந்துருக்கேன்.